ஹேய் ஆல்சோ மழை எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, பேக் டு நார்மல் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி சண்டே காலையிலே பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டிக்கு வந்து ஏதோ பரதநாட்டிய ஸ்டெப்லாம் போட்டுட்டு இருந்தான். இதெல்லாம் எங்கே பார்த்து கற்றுக்குறான்னு தெரில, அவனாவே டான்ஸ் ஆடிட்டு இருந்தானே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதிய லஞ்ச் வந்து இன்றைக்கி வெஜ் பிரியாணி தான். ஸோ பிரியாணின்னு சொல்லிட்டாலே போதும் எல்லோரும் கிச்சன் பக்கம் வந்துடுவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ ஆளுக்கு ஒரு வேலையை கடன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இவன் வேறு நான் கட் பண்ணுறேன் நான் ஊறிக்கிறேன்னு சொல்லிட்டு, கட் பண்ண உனக்கு கத்தி குத்திருமா சொல்லு, நான் கட் பண்ணுறதுலாம் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லு. கேமரா பார்த்து சொல்லக்கூடாது, நீ வெங்காயத்தை பார்த்து சொல்லு சொல்லு அம்மா கட். இந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களை வந்து என்னைக்காவது பேசும்போது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அன்றைக்கி நான் அப்படி தான் டக்குன்னு சொன்னான்னா நல்லா இருந்தது, ரெக்கார்ட் பண்ணுறேன்டா திரும்பவும் சொல்லு அப்படின்னு சொன்னால் கேமரா பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். கேமரா பார்க்காம பேசு அப்படின்னா உனக்கு வரல, கேமரா பார்த்து அப்படியே சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பன்னீர் கிரேவியும் வெஜ் பிரியாணி தான். ஸோ வெஜ் பிரியாணிக்கு இந்த மாதிரி பிரியாணி பொடியெலாம் அரைச்சி பண்ணியிருந்தேன். அவங்க அங்கே சைடில் வந்து பன்னீர் கிரேவி பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் இங்கே வெஜ் பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தேன். கிச்சனில் நம்ம ஒருத்தர் நின்னாலே வேலை ஓடாது, இதில் 2 பேர் நின்றுட்டு அது பாதி இது பாதி அப்படின்னு சொல்லி எதையோ குழப்பி பாதி செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பன்னீர் கிரேவி நல்லா வந்துருச்சு. எப்பயும் போல் நம்மளோட பிரியாணி தான் சொதப்பிடுச்சு. தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சிட்டேன் போல், கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உதிரியாக வரல, பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி வச்சு பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ எங்களுக்கு சண்டே இப்படி தான் சிம்பிளாக போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.